ரொம்ப நாள் கழிச்சு நான் தேர்ட் மந்த் ஸ்டுடியோவில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் வராததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மொட்டை போட்டிருந்தேங்க. அதனால் முடி வளர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. பார்க்கவே ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போவே கன்றாவியாக தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களோட மைண்ட் செட் எனக்கு நல்லாவே கேட்குது. கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றாதீங்க. அண்டு இப்போ நான் வந்திருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேங்க. அந்த மூவியோட இம்பேக்ட் ரொம்பவே க்ரியேட் ஆச்சு. ஆக்சுவலி இது மூவி ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னுமே பார்க்காத நிறைய பேர்த்துக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா கண்டென்ட்டுமே உங்களை சேரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேர்ட் மந்த் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். अंदर से कोई बाहर ना जा सके. இப்போ நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடு ஜீவிதம், கோட் லைஃப்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த லாங்குவேஜுக்கு அந்த மாதிரி டப்பிங் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் அவரே டப்பிங் பண்ணியிருந்தார். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும்னா, இவர் பார்த்திங்கன்னா ஹீரோ கல்ஃபில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்புறாருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இருக்க ஆல்ரெடி கல்ஃபில் வேலை செஞ்ச ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது சவுதி அரேபியா கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாமே கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வேலை செய்யறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இவரை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களோட ஆடெல்லாம் மேய்க்கக்கூடிய பட்டி அதில் கொண்டு போய் விட்டுறாங்க, வேலை செய்ய விட்டுறாங்க. இது மாதிரி அந்த ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியான ஒரு சம்பவம். ஆக்சுவலி இது ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம்னு சொன்னாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த கதை போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு. ஒரு மனுஷன் லைஃப்பில் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து தப்பிச்சு வர நிறைய ட்ரை பண்ணுறாரு. தப்பிச்சு வர ட்ரை பண்ணும்போது அவரோட காலை உடைச்சிட்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ப்ராப்ளமெல்லாம் தாண்டி அவரோட சொந்த ஊருக்கு வராரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையாக போய் முடியுது. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்குதுங்க. அதை நான் ஸ்பாய்லர்னே சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா தப்பிச்சு வெளியே வரும்போது ஒருத்தர் அவருக்கு லிஃப்ட் கொடுப்பாருங்க. அப்போ அவர் ஒரு அழுதுட்டு ஒரு மாதிரி ஒரு சீன் வருங்க. அந்த சீனுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி விடாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டச்சிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சீன். அவர் பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் இந்த படத்துக்காக அவர் உடம்பை ரொம்பவே வெயிட்டை குறைச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 கிலோ இருந்தவர் 40 கிலோவாக மாறிட்டாராமா. அதாவது அவர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரோட உடம்பை பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி என்னால் எப்படி சொல்கிறதுங்க, அந்த சீனை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கும். அப்படி இருக்கும். அவர் ஒரு சீனில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு போயிட்டு ஒரு தண்ணி இருக்கும், தண்ணி பைப்பு திறந்துட்டு தண்ணி பைப்பில் மூஞ்சி கழுவுவார். அந்த சீனில் அவரோட உடம்பை பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே அழுவ ஆரம்பிச்சிருவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு சின்ன ஷார்ட்லேயே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் தப்பிச்சு அவரோட ஊருக்கு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்தார் அப்படிங்கிறதான் ஃபுல் ஸ்டோரியாக முடியும். இது ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. இப்போ மரியன் படம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் மரியனை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது வேறு மாதிரியான ஒரு கதை. பட் மரியன் பார்க்கும்போது கூட இந்த அளவுக்கு டச்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலை. பட் இது பார்த்திங்கன்னா பயங்கர டச்சிங்காக இருந்துச்சுங்க. வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி ஒரு சில ஃபிலிம்ஸ் மூலமாக தான் நமக்கே தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு ஹாலிவுட்டில் எடுத்துக்கலாம் என்ன கேட்டால். இப்போ இந்த படம்லாம் ஹாலிவுட்டில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஆஸ்கார் அவர் கண்டிப்பாக வாங்கியிருக்கும்.
कोई बाहर ना जा सके। ஏன்னா இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறவங்க பிருத்திவிராஜ் எல்லாம் பயங்கரமான ஆக்டருங்க. மனுஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக அந்த செட்டு அந்த படம் முடிய வரைக்குமே அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தாராமா. அதே மாதிரி தண்ணி இல்லாமல் வெறும் ரொட்டி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அவர் அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே வாழ்ந்தாராமா. அதெல்லாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி இப்படியுமா ஒரு ஆக்டர் இருப்பாங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸு, அதுக்கப்புறம் ரசூல் புக்குட்டி அவர் எல்லாமே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில பீப்புள்ஸ். இந்த படம் கண்டிப்பாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகியிருந்தால் வேறு லெவலில் போயிருந்திருக்கும். இந்த படம் வந்து என்னை வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்லி டச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த தேட்டரோட ஃபுல் எஃபெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் பயங்கர டச்சிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.